அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 8 மணிக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ இருந்தால் என்ன நடக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது, அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். சரி, நம்ம இன்னைக்கு அடுத்தது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாளைக்கு எவ்ரி தேர்ஸ்டே வந்து காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் வந்து கொஞ்சம் டிலேவாக போடுவாங்க, லேட்டாக அப்டேட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் வர்றதுக்கு டைம் ஆகிடும், வெளியில் போயிடுவாங்க காலையில் வியாழக்கிழமையில், அதனால கொஞ்சம் டிலே வரும். அப்புறம் நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ், ஆப்ஷன் கிளாஸ் இன்ட்ராடே பண்ணுறது இண்டெக்ஸ்க்கு மட்டும். இந்த கிளாஸ் வந்து 1 to 1 எடுத்துக்கிட்டு இருக்கேன். யார் யார் டீட்டெயில் புக் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம டேட்டு டைம் அதெல்லாம் அனுப்பியாச்சு. யாராவது வரலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு காலையில் கொடுத்துருந்தது 25,500 கால். 88 ரூபீஸ்க்கு எபோ இருந்தால் மார்க்கெட் அப் சைடும், பிலோ இருந்தால் டவுன் சைடும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இங்கே நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம், அதுதான் 88ங்கிற லைனு. காலையில் அதுக்கு கீழே தான் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு திரும்பிட்டாங்க. நம்ம ஒரு வேல்யூ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவ்வளவு வந்தது இல்லைங்களா, இது அனைத்து ஃபால்ஸ் அப்படின்னா உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடி. தட் இஸ் மேக்ஸ். மேக்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது ஃபால்ஸ் இவ்வளோ தூரம் நிற்கிறது அப்படிங்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம டைம் பற்றி ஒரு டாபிக் எடுப்போம் இன்ட்ராடேல. எந்த டைம்ல நம்ம வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, அந்த ட்ரேடும் அதுக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். எப்படி அதான் மார்க்கெட் தினமும் ஒன்னதாங்க செய்யுது, அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா சரி. சரி, இங்கிருந்து போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் 88 மேல போனது, எகைன் 88, எகைன் 88, இந்த 88 மட்டும் எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? சரி, இதுக்கு மேல ஏன் போகல, இது போகாது அப்படிங்கிறதுக்கும் விடை உங்ககிட்ட இருக்கும். மேக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பில்லையா, மேலே போனால் ஒரு விலைக்கு மேலே போக முடியாது, அதுக்கப்புறம் அப்பாகணும், அது திரும்பியே ஆகணும் அப்படின்ற உள்ள. அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது? காலையில் இது ஃபுல்லாக இருந்தது ஃபால்ஸு, ஆனால் இங்கே போனது வந்து இதுக்கு மேலே அவரால் போக முடியல. ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ், அதுக்கான டார்கெட்ஸ் வந்து அங்கே வைக்கிற மேக்ஸ் வேல்யூ வந்திருக்கும், அதனால அந்த ப்ரைஸ் அங்கிருந்து திரும்புது. இதெல்லாம் அழகாக நம்மளால வந்து மேக்ஸில் கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், காலையில இருந்து இந்த பாட்டம் அவுட் ஆகும் போது வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கும். இங்கே போன உடனே என்ன ஆகும், இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம வந்து 88க்கு பிலோ வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுத்திருந்தா, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் எடுத்தா நல்ல ஃபால் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இவர் இறங்கியிருக்காருன்னா மார்க்கெட்டு நல்லா இறங்கி இருக்கும். சிம்பிளா பார்க்கணும் மார்க்கெட், அவ்வளவுதான், பெருசாலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது. சரி, இப்போ வாங்க, இப்போ நான் ஸ்மார்ட் டிசைடர்ல காமிக்கிறேன். அதை பாருங்க, இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஸ்மார்ட் டிசைடர்ல பாருங்க, நான் கால் புட்டு வச்சிருக்கேன். 2 காலை நான் வந்து 500 காலையிலே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இங்க செல் ட்ரிகர் பண்ணிருக்காங்க, அந்த செல்லை இங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா கால் சைட்ல, புட் சைட்ல பை என்ட்ரி கொடுக்கல. நம்ம இந்த என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம் ஒரு செல்லை பண்ணாலும். ஏன்னா இந்த இடத்துல மேக்ஸ் வேல்யூங்கிறது திரும்ப வரும். அதுதான் நம்ம மேக்ஸ் வேல்யூ கூட தான் இங்க மேட்ச் பண்ணி பண்ணணுங்கிறது காரணம், புரியுதுங்களா? ஸ்மார்ட் டிசைடரை பிளைண்டா பண்ணக்கூடாது. சரி, இங்க பாருங்க, இங்க செல் ட்ரிகர்டு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க, ஆனா மேல போறாங்க. அப்ப மேக்ஸ் வேல்யூ இருந்தா இதுக்கு மேல போகாதுன்றது அங்கேயே டிக்ளேர்ல செல் வந்திருக்காங்கல்ல. மேக்ஸ் வேல்யூ இங்க இருந்தா இல்லைங்க, இங்கேயோ இல்லை, இங்க வரும்போது இங்கேயோ எங்கேயோ மேக்ஸ் வேல்யூ இருந்தா அதுக்கு மேல அது போகாதுங்கிறதான ரூல். ஸ்மார்ட் டிசைடரை வந்து இப்படிதான் நம்ம பயன்படுத்தணும். சரி, அவரு அங்க போகல, இதாயிட்டாரு. கடைசியா இங்க பாருங்க, இவர் என்ன பண்றாரு பாருங்க, பை எப்படி ட்ரிகர் பண்றாரு பாருங்க. இந்த கேண்டில் தான் பை ட்ரிகர் கன்ஃபர்மேஷன், அடுத்த கேண்டில்ல ரீடெஸ்ட்ல என்ட்ரி பறந்துட்டாங்க. அப்போ இங்க மேக்ஸ் வேல்யூ எது வந்து மேட்ச் ஆயிருக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ மேக்ஸ் கூட சேர்த்து தான் ஸ்மார்ட் டிசைடரை பயன்படுத்தும். அதனாலதான் அது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம இதுல கொடுக்குறோம், மற்றபடி பப்ளிக் நம்ம கொடுக்கறது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.